கருணாநிதி திருடருன்னு சொல்லிவிட்டார். இதெல்லாம் நாகரிகமான. எங்க தாத்தா காமராஜா அவர் பேசினதை விடவா? முன்னான்மெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமத்தோல் அனுப்பி கொண்டிருந்தோம், இப்பெல்லாம் எரும மாடையே அனுப்புகிறோம் அப்படின்னு. விருதுநகர்ல கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்தர புத்திரம் எங்க அப்பத்தா கருவாடு வித்தால. எங்க அப்பத்தா கருவாடு வித்தா, உங்க அப்பத்தா என்ன வித்தா? என்ன வித்தா? நீ இந்த உன் கூட இருக்காங்களா அந்த மாதிரி மானங்கட்ட என்னைய மான தமிழ் மகன் நான், வைகுந்தரின் வாரிசு. இந்த நக்கல் நையாண்டி கேலியெல்லாம் அநாகரி அரசியெல்லாம் நிறுத்திக்கணும். வாடகை வாயில வாங்கிட்டு என்னைய என் குடும்பத்தை நான் பேசுறது உனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா, ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து 15 வருஷமா வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் தெருவில் பேச வச்சு வழக்க போட்டு ரோட்டுக்கு இழுத்து, உங்களுக்குலாம் அவ்வளவு வலிக்குதுன்னா எனக்கு, என்னை பெத்தாளுக்கு, என் ஆத்தாளுக்கு, என் அப்பனுக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சொந்தங்களுக்கு, என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் கொண்டாடுவேன். ஜெயலலிதா இந்த பொம்பளை, ஐயோ அம்மா இதான் வேலை, தூக்கி போட்டு போயிட்டாங்க. 5 வருஷம் ஒன்றும் செய்யல. அப்புறம் எடப்பாடி 5 வருஷம் ஒன்றும் செய்யல. வழக்கு கொடுக்க வச்சது நீ, வழக்கை திருப்பி கூட்டி வந்து என்னை தூத்த வச்சது நீ. ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்ன திருடன்னு, அதுல இவ்வளவு பட்டுக்கிடுச்சு. சர்க்கரை எல்லாம் எங்க? சர்க்கரை எல்லாம் எங்க? எறும்பு தின்றுச்சு. சாக்கு எங்க? எலி தின்றுச்சு. இவன் திருட எல்லாமே இவனா? திருத்தக்க தேவரா இல்ல திருநீல கண்டாரா? யார் இவரு? யார் இவரு? சும்மா விட்டா நம்ம பாட்டுக்கு போவன் சாமி, சொரிஞ்சு விட்டா அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது, பாத்துக்க. இப்பதான் தேடுறாங்களாம் 21 இருந்து அவர் பேசினது ஏதாவது வழக்கு போட்டு உள்ளவைன்னு கெஞ்சினேன். ப்ளீஸ் டூ இட். இந்த போட்டு பாரு, உன்ன மாதிரி கைது பண்ணும்போது ஐயோ அப்பா அம்மா உள்ளதல், அப்படியே போவேன் அப்படியே வருவேன். பொறுக்கிகளை, திருடர்களை, கொலைகாரர்களை, கொள்ளைக்காரர்களை தான் சிறை சிதைக்கும், போராளிகளை எப்போதும் செதுக்கும். என்னரும்